ஸோ ஹாய் ஹாய், இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. 5 நிமிஷத்துல ஒரு பிரியாணி சாப்பிட சொல்லியிருக்காரு. நம்மளை பத்தி தெரியல எடுது அவருக்கு. நம்ம 5 நிமிஷத்துல 1 கிலோ பிரியாணி சாப்பிடுவோம். ஒரு பிரியாணி நமக்கு டைம் 5 நிமிஷம். ஒரு பிரியாணி சாப்பிட்டு காமிக்கிறோம், டாஸ்க்கை முடிக்கிறோம். முதல்ல வாழை இலை போட்டுக்கலாம். இலை எப்படி இருக்கு, நம்ம இப்படி போட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சுக்கலாம். முதல்ல இலையை வாழை இலையை கழுவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி போட்டு சாப்பிடலாம். நல்லா நீட்டாக கழுவிக்கணும். நல்லா சுட சுட சிக்கன் பிரியாணி பார்த்தீங்களா, அப்படியே நம்ம வாழை இலையில போட்டுக்கலாம். கரெக்டாக 1/2 கிலோ பிரியாணி. எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேல் ரோட்டில் புதுசாக ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே தான் வாங்கினேன். பிரியாணி நல்லா ஒரு ஷெட்யூலான ஒரு ரைஸ் தான், நார்மல் ரைஸ் தான் பிரியாணி. ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு பாக்கெட்டு, ஒரு ஆனியன், அவ்வளோதான். 90 ரூபாய்க்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ பிரியாணின்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி 5 நிமிஷத்தில் பிரியாணி. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தயிர் வெங்காயம், இதை பிரிக்கிறது பெரும்பாடாக இருக்குது. நீங்கள் ஒரு வாரம் வச்சுக்கலாம். குழம்பு சிக்கன் கிரேவி பார்த்தீங்களா, நான் சொல்ல ஏதோ ஒன்று எனக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்தில் ஒரு பிரியாணி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். டைம் ஸ்டார்ட் நவ். ஃபர்ஸ்ட் பைட். ஒரு எம்டி பிரியாணி சாப்பிடுவாங்க. ஒரு நார்மலான பிரியாணி 90 ரூபா. பிரைஸுக்கு ஏற்ற டேஸ்ட், அவ்வளோதான். ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்து பீஸோட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே அந்த லெக் பீஸை கொஞ்சம் பிடிச்சி பீஸோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீஸ் பீஸோட வச்சு சாப்பிட்டா ஓகே. மற்றபடி ஓலாம் இல்லை. 90 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி ஆகணும். ஒரு ஆள் சாப்பிடலாம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மியாக தான் இருக்கு. அடுத்து ஒரு ஆனியன், தயிர் ஆனியன். ஆனியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக போட்டுருக்காங்க. ஆனியன் அந்த கொடுத்த கிரேவி நம்ம லைட்டாக, அப்புறம் லைட்டாக அந்த பீஸ். உங்களுக்காக ஒரு பெரிய பைட்டாக போகிறேன். கிரேவி பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம சாப்பிட போறோம். கேமராமேன் இல்லை, கேமரா உமன். என் தங்கச்சி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அங்க முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், விட்டுட்டு தீங்கிறானு. நம்ம டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பேசக்கூடாது, சாப்பிட்டு பண்ணிக்கணும். முதல்ல சாப்பிடுவோம்.
ஸோ கைஸ், லாஸ்ட் பைட். ஸோ கைஸ், 5 நிமிஷத்தில் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ வணக்க மக்களை, இதோட இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோமான்னு தெரியல எனக்கு. 5 நிமிஷத்தில் பிரியாணி சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோலாம் பார்க்குறீங்க, யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.